ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்து வரவேற்கிறேன். அன்றாடம் ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு வரோம். நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மன நிறைவையும் அந்த நன்றி உணர்வு நமக்கு தருகிறது. என்னைக்காவது நம்ம உடுத்துகிற உடைகள் எங்கேருந்து வருது, எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்குறீங்களா? இந்த உடைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பை, நமக்கு ஒரு அரவணைப்பை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவையும் உடையும் கொடுத்து நம்மை ஆதரிக்கிற ஆண்டவருக்கு இன்றைக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதலாவதாக, குளிர்காலத்தில் நம்முடைய உடல் சூட்டை பராமரிக்க ஆடை பாதுகாப்பாக இருக்கிறது. அதே நேரத்தில் வெயில் காலத்தில் நமக்கு உடலுக்கு தேவையான காற்றை கொடுப்பதற்கு பருத்தி உடைகள் போன்ற உடைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே காலத்துக்கு ஏற்ற உடைகளை தந்து கர்த்தர் நம்மை ஆதரிப்பதற்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் உடுத்துகிற உடைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குளிர்காலத்தில் உடுத்துவதற்கு ஏற்ற உடைகளையும் கோடை காலத்தில் உடுத்துவதற்கு ஏற்ற உடைகளையும் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆதரிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற அன்புக்காக, தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. இரண்டாவதாக, உடைகள் நம்முடைய சருமத்தை பாதுகாக்கிறது. சூரியன்லேருந்து புற ஊதா கதிர்கள் வந்து நம்மளை தாக்குவது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த சூரிய கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உடைகள் மிகுந்த உதவியாக இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம கொடுத்த உடைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது சூரியனிலிருந்து வருகிற புற ஊதா கதிர்கள் எங்களுடைய சருமத்தை பாதிக்காதபடி இந்த உடைகள் எங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆதாம் ஏவாளுக்கு உடைகளை தந்த தேவன், அதே போலவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடுத்துவதற்கு நல்ல ஆடைகளை தந்து எங்களை ஆதரிக்கிறீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சூரியனுடைய புற ஊதா கதிர்களிலிருந்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. மூன்றாவதாக, உடைகள் அழுக்கிலிருந்தும் தூசிகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து நம்முடைய உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கிறது. அதற்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் வெளியில் செல்லும் பொழுது தூசி, அழுக்கு போன்றவை எங்கள் உடலை பாதிக்காதபடி இந்த உடைகள் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தூசியை வடிகட்டி கர்த்தாவே அழுக்கிலிருந்து எங்களுடைய சரீரத்தை பாதுகாக்கிற உடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட உடைகளை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்கிற தேவன், ஞானமுள்ள கர்த்தர். ஆண்டவரே, மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட உடைகளை உடுத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து எங்களை நீர் பாதுகாப்பதற்காக எங்கள் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. நான்காவதாக, ஆடைகள் நாம் யார் என்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. உதாரணத்துக்கு, ஒரு போலீஸ்காரர் அவருடைய உடையை பார்த்த உடனே நமக்கு தெரிந்து விடுகிறது. ஒரு இராணுவ வீரர், ஒரு மருத்துவர், ஒரு பாஸ்டர், இவருடைய உடைகளை காணும் பொழுதே நாம் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே போல் கல்யாணத்துக்கு போகும்பொழுது அதற்கான உடைகள், துக்க வீட்டுக்கு போகும்பொழுது அதற்கான உடைகள், ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு அதற்கான உடைகள் என்று ஒவ்வொரு உடைகளின் வடிவத்தையும் வண்ணத்தையும் வைத்து நாம் யார் என்பதை அது நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் நாங்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாக ஆடையை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேலைகள் என்ன என்பதை அந்த ஆடைகள் வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அதே போலவே நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோமா, சந்தோஷத்தில் இருக்கிறோமா என்பதை வெளிப்படுத்தவும் ஆடைகள் உதவியாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆடைகளை வடிவமைக்க மனிதனுக்கு நீர் கொடுத்த ஞானத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உடைகள் எங்கள் அடையாளமாக வெளிப்படுவதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட அனந்த ஞானமுள்ள தேவனாகிய உம்மை மனதார நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஐந்தாவதாக, ஆடைகளை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் இயற்கையை உருவாக்கி இருப்பதற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். உதாரணத்துக்கு, நமக்கு கம்பளி உடைகள் ஆடுகளின் ரோமங்களிலிருந்து கிடைக்கிறது. அதே போலவே நமக்கு கதர் உடைகள் பஞ்சிலிருந்து கிடைக்கிறது. பட்டு உடைகள் அந்த பட்டுப்பூச்சியிலிருந்து கிடைக்கிறது. இப்படி இயற்கையிலேயே கர்த்தர் நமக்கு நல்ல உடைகளை கொடுக்கக்கூடிய சூழலை வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே,
இயற்கை எங்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்கும்படியாக நீர் இயற்கையை வடிவமைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சமயத்துக்கு தகுந்த உடைகளை நாங்கள் உடுத்தும்படியாக இயற்கையாகவே எங்களுக்கு உடைகள் கிடைக்கும்படி நீர் ஆண்டவரே அதற்கேற்ற வகையிலே படைப்புகளை படைத்திருப்பதற்காக மனதார உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்ல காரியங்களை உருவாக்கி அவைகளை எங்களுக்கு கிருபையாக பரிசாக கொடுத்திருப்பதற்காக நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஆறாவதாக, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற உடைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பதற்காக அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கோடை காலத்துக்கு ஏற்ற கதர் உடைகள், குளிர்காலத்துக்கு ஏற்ற கம்பளி உடைகள், மழை காலத்துக்கு ஏற்ப அதற்கேற்ற உடைகள் என்று கர்த்தர் விதவிதமான உடைகளை நாம் வாங்கும்படி நமக்கு கிருபை கொடுத்திருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பருவ காலங்களுக்கு ஏற்ற விதத்திலே எங்களுக்கு உடைகளை நீர் வழங்குவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மழை காலத்தில் உடுத்த, கோடை காலத்தில் உடுத்த, குளிர்காலத்தில் உடுத்த வெவ்வேறு விதமான உடைகளை கால நிலைகளுக்கு ஏற்ப ஆண்டவரே நீர் படைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட உடைகளை ஆண்டவரே தைக்க, அவைகளை உருவாக்க மனிதனுக்கு நீர் கொடுத்த ஞானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கொடுத்த இந்த உடைகளுக்காக மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஏழாவதாக, கடைசியாக, ஆடைகள் கர்த்தர் நம்மேல் வைத்த அக்கறைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால்தான் புல்லை கூட மலர் ஆடைகளினால் ஆண்டவர் அழகாக உடுத்துவிக்கிறார். அப்படி என்றால் அழிந்து போகிற காட்டு புட்களுக்கு இவ்வளவு அழகான உடைகளை உடுத்துகிற ஆண்டவர், அவர் நாம் நேசிக்கிற பிள்ளைகள் அல்லவா, நமக்கு எப்படிப்பட்ட உடைகளை அவர் தருவார். ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மேல் அக்கறை கொண்டு நமக்கு உடைகளை கொடுப்பதற்காக மனதார அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா, அழிந்து போகிற புட்களுக்கு கூட அழகான மலர் ஆடையை உடுத்துவித்து அழகு பார்க்கிற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கும் விதவிதமான உடைகளை கொடுத்து நீர் அழகு பார்ப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆடைகள் சமுதாயத்தில் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதற்காக, எங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்காக, ஆண்டவர் தாமே படைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காக, உணவுக்காக, உடைக்காக எங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. மனிதனை சிருஷ்டித்த ஆண்டவர் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிறார். அதில் ஒன்று தான் உடைகள். ஆகவே நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆதரிப்பதற்காக நம்ம எப்பொழுதும் அப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். விசேஷமாக அவர் நமக்கு தருகிற உடைகளுக்காக, உடைகளை உடுத்தும் பொழுதெல்லாம் அப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஆகவே இன்னைக்கு நீங்கள் உடுத்தி இருக்கிற உடைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது எந்த விதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இன்றைக்கு சொல்லப்பட்ட குறிப்புகளில் எது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.